ஓகே, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்க்கணும். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா ரஷ்யாவோட மாடல் தான். ஸோ யூஎஸ்எஸ்ஆர். ஸோ பார்ட் 4A ஆர்டிகல் வந்து 51A ஏலேருந்து கே வரைக்கும் A to K. ஸோ இது எப்போ வந்துச்சு, இதுக்கான கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எமர்ஜென்சி வந்து நடந்திருக்கும் இல்லையா. ஸோ 1975லேருந்து 77 வரைக்கும் அதுக்கான டேட் 1975 ஜூலை 25, 1977 மார்ச் 21. ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த எமர்ஜென்சி டேட்டு. ஸோ இந்த டைமில் ஒருத்தருமே வந்து கொடியை மதிக்கிறதோ இந்த மாதிரி வந்து மதிக்காமல் டியூட்டி இல்லாமல் இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஹெச்ஆர் கோக்லே அவர் வந்து எமர்ஜென்சி டைமில் ஆன்டி நேஷனல் மூவ்மெண்ட்லாம் வந்து நடக்குது. ஸோ இதுக்காக வந்து நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ஆர் கோக்லே வலியுறுத்தலின்படி ஸ்வரன் சிங் கமிட்டி அவங்களோட ரெக்கமெண்டேஷன் படி கொண்டு வராங்க. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆக்சுவலாக வந்து சோஷியலிஸ்ட் கண்ட்ரீஸில் தான் அது வந்து வலியுறுத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்எஸ்ஆர், கியூபா, சைனா, இங்கெல்லாம். அதே வந்து டெமோக்ராட்டிக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாட்டில் தான் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது. பட் அது வந்து நான் ஜஸ்டிகபிள் கேரக்டராக வந்து இருக்குது. ஸோ ஒன்று ஜப்பான், இன்னொன்று இந்தியா. ஸோ நம்ம வந்து ஜப்பான் மாடல் கிடையாது, ரஷ்யாவோட மாடல். இதை கொண்டு வந்து அமெண்ட்மெண்ட் 42nd அமெண்ட்மெண்ட் 1976. ஸோ ஸ்வரன் சிங் கமிட்டி அமைச்ச இயரும் வந்து 1976. அவர் வந்து மொத்தமாக 8 டியூட்டிஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அதில் வந்து 5 டியூட்டிஸ் தான் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டோம், 3 வந்து நம்ம எடுத்துக்கல. ஸோ அந்த 3 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து ஃபாலோ பண்ணலன்னா பெனால்ட்டி கொடுக்கறது, அதை வந்து நம்ம எடுத்துக்கல. அதே மாதிரி பெனால்ட்டியெல்லாம் வேணாட்டாங்க. ஸோ ஒன்று பெனால்ட்டி கொடுக்கறது, இன்னொன்று வந்து அதை யாருமே அதை வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதையும் எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து டேக்ஸ் பே பண்ணுறது ஃபண்டமெண்டல் டியூட்டின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த என்ன ரெக்கமெண்டேஷன் ஸ்வரன் சிங் கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணதில் எடுத்துக்கலாம் அப்படின்னா பெனால்ட்டி, ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்றது டேக்ஸ். ஸோ மொத்தமாக 10 டியூட்டிஸ் வந்து இருக்குது, 11 டியூட்டிஸ் வந்து இருக்குது. 10 டியூட்டிஸ் வந்து 42nd அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்தது. இன்னும் ஒரு டியூட்டி வந்து 86th அமெண்ட்மெண்ட் 2002ல் கொண்டு வந்தது. அதுதான் வந்து ஏகேன்னு சொல்லக்கூடிய எஜுகேஷன். இப்போ என்னென்ன டியூட்டிஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், கான்ஸ்டியூஷனை வந்து நம்ம மதிக்கணும். ரெஸ்பெக்ட் கான்ஸ்டியூஷன். அதுக்கப்புறம் மேலே ஃப்ளாகை போட்டிருக்கேன், இந்த பக்கம் ஆந்தம் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ ரெஸ்பெக்ட் கான்ஸ்டியூஷனும், நேஷனல் ஃப்ளாகு, நேஷனல் ஆந்தம். ரெண்டாவது வந்து பி என்ன அப்படின்னா 51ல் ஏபி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, செரிஷ் அண்ட் ஃபாலோ நோபல் ஐடியாஸ் தட் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் நேஷனல் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம். ஓகே, ஸோ அங்கேருந்து நம்ம இன்ஸ்பயர் பண்ண நோபல் ஐடியாஸை ஃபாலோ பண்ணோம். அதனால் பிரெயின் மாதிரி போட்டிருக்கேன். அடுத்து uphold, எதை uphold பண்ணுறோம், uphold and protect sovereignty, unity and integrity of India. ஓகே, ஸோ வந்து இது வந்து யுனைட்டிக்கான ஒரு சிம்பிள். ஸோ sovereignty, unity and integrity நம்ம uphold and protect பண்ணணும். அடுத்து இதான் டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிஃபெண்ட். ஸோ டிஃபெண்ட் த கண்ட்ரி அண்ட் ரெண்டர் நேஷ்னல் சர்வீஸ். ஓகே, ஸோ அடுத்து ஈன்றது ஒரு மனுஷன் மாதிரி போட்டிருக்கேன்னா, ஸோ என்ன அப்படின்னா, ஸோ இப்படி பார்த்து ஹாய் காமிக்கிற மாதிரி போட்டிருக்கிறது வந்து பிரதர்ஹுட்டை வந்து சொல்லுது. ஸோ பிரதர்ஹுட் மட்டும் இல்லை, ஸோ ப்ரமோட் ஹார்மனி அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட். அதுக்கப்புறம் வந்து டிக்னிட்டி ஆஃப் உமனே வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ டு ரெனவுன்ஸ் ப்ராக்டிசஸ் டெரகேட்டரி டு டிக்னிட்டி ஆஃப் உமன். ஸோ எந்தெந்த ப்ராக்டிஸ்லாம் வந்து டிக்னிட்டி ஆஃப் உமனுக்கு வந்து டெரகேட்டரியாக இருக்கோ அதை வந்து நம்ம ரெனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ அடுத்து வந்து பொங்கல் ஏன் அப்படின்னா வந்து லைக் கல்ச்சரை வந்து சொல்கிறதுக்கு. ஸோ வேல்யூ அண்ட் ப்ரிசர்வ் த ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ நம்ம கண்ட்ரியோட ஹெரிட்டேஜோட ரிச்னஸை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும், அதை வேல்யூ பண்ணணும். அண்ட் கம்போசிட் கல்ச்சர். அடுத்து வந்து பக்கத்தில் கரும்பு ஜி மாதிரி போட்டிருக்கேன். ஸோ ஜி வந்து கரும்பு அப்படின்னா இது வந்து நேச்சுரல் என்விரான்மெண்ட். ஸோ ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் நேச்சுரல் என்விரான்மெண்ட் இன்க்ளூடிங் லேக், ரிவர், வைல்ட் லைஃப் எல்லாத்தையும் நம்ம என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து ஜி. அடுத்து வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து பஸ்ஸில் உட்காந்துட்டு வராரு. ஸோ சயின்டிஸ்ட் வந்து உட்காந்துருக்காரு. அவர் வந்து ஹச் அப்படின்னு தும்புறாரு, அதாவது ஹெச் அப்படின்னு தும்புறாருன்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ அதாவது இவர் வந்து சயின்டிஸ்ட், அதாவது டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர் அண்ட் ஹியூமனிசம் அப்படின்றது ஏஹெச். அடுத்து இந்த அப்படின்றது பஸ். ஓகே, ஸோ பஸ் எதுக்கு அப்படின்னா, ஸோ பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை வந்து சொல்கிறதுக்காக. ஸோ சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் அப்சர்வ் வயலன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து மொத்தமாக பாக்ஸ் பண்ணி ஜே சொல்லிடுறோம். ஸோ அதாவது சூப்பர் எக்ஸலன்ஸ். ஸோ ஸ்ட்ரைவ் டுவார்ட்ஸ் எக்ஸலன்ஸ். ஸோ வந்து இண்டிவிஜுவலாகவும் சரி கலெக்டிவாகவும் சரி நம்ம எதுக்காக வந்து ஸ்ட்ரைவ் டுவார்ட்ஸ் எக்ஸலன்ஸ், அது வந்து ஜி. ஓகே, அடுத்து கே நமக்கு தெரியும் 86th அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்த ஏகே எஜுகேஷனுக்காக.
அப்புறம் இதோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிவிக் டியூட்டி, மாரல் டியூட்டியை சொல்லுது. சிவிக் டியூட்டி அப்படின்னா நம்ம வந்து இந்த ஏல சொல்கிறோம் இல்லையா, கான்ஸ்டியூஷன், ஆந்தம், ஃப்ளாகு இதெல்லாம் இது பண்ணோம் அப்படின்றது நம்ம சிவிக் டியூட்டி. மாரல் டியூட்டி அப்படின்றது நம்ம ஐடியாஸை வந்து லைக் அவங்க நோபல் ஐடியாஸை வந்து நம்ம வந்து செரிஷ் பண்ணணும்னு சொல்கிறது வந்து மாரல் டியூட்டி. ஸோ ஃபியூச்சர்னா அது வந்து சிவிக் டியூட்டியும் சொல்லுது, மாரல் டியூட்டியும் சொல்லுது. அடுத்து ரெண்டாவது வந்து நம்ம ரெஃபர்ஸ் வேல்யூ ஆஃப் இந்தியா, இந்தியாவோட வேல்யூஸை வந்து அது சொல்லுது. நம்ம ரிலீஜனு, மைத்தாலஜி இது எல்லாத்தையுமே வந்து சொல்லுது. அதுதான் எஃப்ஐ பற்றி சொல்கிறது வந்து இது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து சிட்டிசனுக்கு மட்டும்தான். இதே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஏலியனுக்கும் உண்டு, இந்தியன் சிட்டிசனுக்கும் உண்டு. பட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இஸ் ஒன்லி ஃபார் இந்தியன் சிட்டிசன். அடுத்து 4வது பாயிண்ட் வந்து இது வந்து நான் ஜஸ்டிகபிள். அடுத்து வந்து 1999 வேர்மா கமிட்டி வந்து போட்டிருப்பாங்க வாஜ்பாய் கவர்மெண்ட் பீரியடில். ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த சட்டங்கள் வந்து ஆய்வு பண்ணுறாங்க. ஸோ அதில் சொல்லப்பட்டது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிக்கு ரிலேட்டடான ஆக்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ 1951 அப்படின்றது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். ஸோ அதில் வந்து எப்படி நம்ம டியூட்டி ஃபாலோ பண்ணாத ஒரு எம்பி, எம்எல்ஏ வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ 1951 ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். ஸோ 1955 ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ். ஓகே, ஸோ இங்கே டியூட்டியை பற்றி பேசணும், சிவிக் டியூட்டியை பற்றி. ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் அது வந்து 1955. அடுத்து 1967 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட். யாராவது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் 1967. 1971 வந்து என்ன அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு நேஷ்னல் ஹானர் ஆக்ட். ஸோ கேரளாவில் இதுக்கு ரிலேட்டடாக ஏதோ கேஸ் கூட வந்திருக்கும். தேசிய கொடிய ஆந்தம் வந்து எந்திரிச்சினாங்க பட் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இது ரிலேட்டடானது தான். ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷ்னல் ஹானர் ஆக்ட் 1971. ஸோ 1972 நமக்கு தெரியும். ஸோ வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். 1980 என்ன அப்படின்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட். ஃபண்டமெண்டல் டியூட்டிக்கு இருக்கக்கூடிய கிரிட்டிசிசம் என்ன அப்படின்றத நமக்கு தெளிவாக தெரியணும். அப்போ அவர் ஜுடிஷியல் ரிவ்யூ பற்றி நம்ம சொல்ல முடியாது. அவர் சொன்னார்ல 3 ஸ்வரன் சிங் கமிட்டியில் சொல்லக்கூடிய அந்த 3 பாயிண்ட் நம்ம அப்படியே எழுத முடியாது. ஏன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணணுன்றது யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. மீதி 2 எடுத்துக்கலாம். பெனால்ட்டி இல்லாத, டேக்ஸ் இல்லாத, அதை கூட நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ என்னென்ன இல்லை அப்படின்னா ஓட்டு போடுறது வந்து இல்லை. ஸோ காஸ்டிங் ஓட்டு, பேயிங் டேக்ஸு, அதுக்கப்புறம் இங்கே பெனால்ட்டி பே பண்ணுறதை பற்றி ஃபேமிலி பிளானிங் பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ காஸ்டிங் ஓட்டு, பேயிங் டேக்ஸு, ஃபேமிலி பிளானிங் இது முன்னே சொல்லியிருக்காங்க. 2வது பாயிண்ட் வந்து டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வேக் அண்ட் ஆம்பிகஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இதிலிருந்து நம்ம 3 பாயிண்ட் எடுத்துக்கலாம். நோபல் ஐடியாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, பட் என்ன நோபல் ஐடியாஸ்ன்னு தெரியாது. கம்போசிட் கல்ச்சர்ன்றாங்க, பட் அதை டிஃபைன் பண்ணல. சயின்டிஃபிக் டெம்பர்ன்றாங்க, பட் அது என்ன சயின்டிஃபிக் டெம்பர்ன்றதை டிஃபைன் பண்ணல. ஸோ இட் இஸ் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். அடுத்து 3வது விஷயம் வந்து இது வந்து சூப்பர் ஃப்ளூவஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்க்ளூஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டியே ஒரு சூப்பர் ஃப்ளூவஸ் தான், அது தேவையில்லாதது அப்படின்றாங்க. இது இந்த பனிஷ்மெண்ட்டு இங்கே தனியாக பாயிண்ட்டாகவே கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ நோ பனிஷ்மெண்ட் அப்படின்றது வந்து ஒரு பாயிண்ட்டாக சொல்லலாம். வெறும் மாரல் பர்செப்டாக மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்து இது வந்து பார்ட் 4க்கு வந்து அப்பண்டேஜாக இருக்குது. இதே பார்ட் 3ல் வச்சுருந்தாங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே வந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் வேல்யூவாக இருந்திருக்கும். ஸோ டிபிஎஸ்பி கீழே வந்ததுனால இது வந்து அப்பண்டேஜ் டு பார்ட் 4ன்றாங்க. இது சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன சிக்னிஃபிகன்ஸ்ட்டு இது அலாரம் கொடுத்துருக்கேன், அது வார்னிங்கு, இது வந்து டிசிப்ளினு, இது வந்து சட்டம் அப்படின்றத வந்து ஒரு 5 பாயிண்ட் வரும். ஓகேயா, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சர்வ் அஸ் எ ரிமைண்டர் டு சிட்டிசனுக்கு இது வந்து ஒரு ரிமைண்டராக வந்து சர்வ் பண்ணுது. 2வது வார்னிங் அகெயின்ஸ்ட் ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு வார்னிங் வந்து பண்ணுது. அதாவது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அபாலிஷ் பண்ணுறதோ, இல்லை ஃப்ளாகை வந்து நேஷனல் ஃப்ளாகை இன்சல்ட் பண்ணுறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டிஸை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு வார்னிங் மாதிரி இருக்குது. அண்ட் 3வது விஷயம் என்னென்னா ஒரு டிசிப்ளின், அதாவது ஒரு டிசிப்ளினையும் கமிட்மெண்ட்டையும் வந்து ஒரு ப்ரொமோட் பண்ணுற மாதிரி, ப்ரொமோட் சென்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். ஓகே, ஸோ டிசிப்ளின் அண்ட் கமிட்மெண்ட். ஓகே, எதுக்காக நேஷ்னல் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இது எப்படி வந்து ஆக்ட் பண்ணுது அப்படின்னா ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னா அது வேலிடிட்டியாக இல்லையான்னு பார்க்குறதுக்கு கோர்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஸோ எக்ஸாமின் கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி பை கோர்ட்ஸ். ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னா அது கான்ஸ்டியூஷனலாக வேலிடிட்டியாக இருக்கா இல்லையான்னு கோர்ட்டு பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு 5வது வந்து இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டியெல்லாம் வந்து அப்படி ரொம்ப வந்து சப்புன்னு இல்லைங்க, அது வந்து நான் ஜஸ்டிகபிள் நினச்சிடாதீங்க. அதை வந்து லா மூலயமா நம்ம என்ஃபோர்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து 1992 வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ பார்லிமெண்ட் நினச்சி அதை வந்து நம்ம வேலிடிட்டி பண்ணலாம், அதை வந்து ஜஸ்டிகபிளாக மாற்றலாம், சட்டமாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.